வணக்கம் பவித்ரா. டெல்டா மாவட்டங்களில் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்தன. இதன் காரணமாக நெல்லின் ஈரப்பதம் 17% என்பதை தளர்த்தி 22% கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதனை தமிழக அரசு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியதை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட நெல்மணிகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள திருவளையாட்டம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவு மற்றும் விநியோகம் துறை உதவி இயக்குனர் பிரீத்தி உள்ளிட்ட மத்திய குழுவினர் ஆய்வினை தொடங்கி நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்து அதன் மாதிரிகளை சேகரித்து சென்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறிய தன்னிறைவு பசுமை கிராமங்கள் இயக்க தேசிய அமைப்பாளர் ஆறுபாதி கல்யாணம் கூறுகையில், நெல்லின் ஈரப்பதத்தை 22% தளர்த்தி கொள்முதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் தரம் திருப்புகளாக்கான நெல்லின் நிறம் மற்றும் முளைத்த நெல்மணிகளின் ஆகியவற்றையும் கருத்தில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் 17% இருந்து 22% இடைப்பட்ட சதவீதத்தில் உள்ள நெல்லுக்கு விவசாயிகளிடமிருந்து எந்த தொகையும் பிடித்தம் செய்யக்கூடாது என அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் மாநில அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என மாநில அரசுக்கு அவர் கோரிக்கை வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூமுகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதுக்கு முன்னாடி படிப்படியாக பெய்த மழைகளில் பயிர்கள்லாம் விழுந்து கிட்டத்தட்ட மாவட்டத்தில் 69 படுத்து கிடக்கிறதா தரையோடு படுத்துக்கிறதா வேளாண்மை துறை புள்ளி விவரங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட 110,000 ஹெக்டேர் கூட தான் இருக்கும். அதுதான் உண்மையான நிலைமை. அப்போ 27 37,000 ஹெக்டேர் படுத்த விளைச்சலாக இருக்குது இன்றைக்கி. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் கிடக்கிறதெல்லாம் இப்போ அறுக்க முடியல. தண்ணியில் இல்லாமல் நிற்கிற விளைச்சல் மட்டும்தான் இப்போ அறுத்துருக்குறாங்க. அதுதான் மாய்ச்சர் 20%, 19, 20, 21 வரைக்கும் இப்போ காட்டுறாங்க இந்த ஆய்வு பண்ணதில். ஆனால் படுத்திருக்கிற விளைச்சல்லாம் பார்த்தீங்கன்னா 22, 24 இப்போ எடுத்திங்கன்னா 24% கிட்டத்தட்ட வரும். இது மாய்ச்சர் மட்டுமே இல்லை, 24% இது அறுக்கணும்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும். அப்படி அறுத்து எடுத்தாலும் நெல்லுடைய கலர் எல்லாம் நிறம் குறைவாக இருக்கும். அது முளைச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த அரசாங்கத்தில் 22% இப்போ நம்ம 17% மத்திய அரசு நாம்ஸ் இருக்கிறத 22% உயர்த்தணும்னு நம்ம அரசாங்கத்திட்ட நம்ம கேட்டிருக்கோம். அது இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம். இந்த ஈரப்பதத்துக்கான பிடித்தம் போடுவாங்க, பணப்பிடித்தம், அது விவசாயிகள்கிட்ட பிடிக்கக்கூடாது. ஏன்னா இதை ஏற்கனவே 2001 இந்த மாதிரி மழை வெள்ளம் பாதிக்க போது அந்த ஈரப்பதம் வித்தியாசமான ஈரப்பத தொகையை மாநில அரசை ஏற்றுக்கிட்டது விவசாயிகளுக்காக. விவசாயிகள்கிட்ட எந்த தொகையும் பிடிக்காமல் பணத்தை கொடுக்கணும்.